ஓப்போ அவங்களோட பட்ஜெட் சீரியஸான ஏ சீரியஸில் A16 ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் Oppo A16 கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப்பில் 4GB 64GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பாக்ஸோட ரைட் சைடில் Oppo அண்ட் ICC பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் IMEI நம்பர் அண்ட் மற்ற கீ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பாட்டமில் ஃபோனோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் MRP கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இன்னொரு ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ், சிம் எஜெக்டர் பின் அண்ட் சாஃப்ட் TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட்செட் இருக்கு. அதை ஓரமாக வச்சுட்டு உள்ள வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 18 வாட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் பேனல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஞ்சஸ் பெருசாக பிக்கப் பண்ணாது. டிசைன் பார்க்க நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் பேக் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட வெயிட் 190 கிராம்ஸ் தான் அண்ட் திக்னஸும் 8.4 mm. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலுமே ஃபோன் ஒன்றும் வெயிட்டாக தெரியல. நெக்ஸ்ட் டிஸ்பிளே IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 60 Hz. இனிஷியலாக யூஸ் பண்ண வர இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓகே தான். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபோனோட பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், டைப் C போர்ட், மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. டாப்பில் எதுவுமே இல்லை. இந்த ஃபோன் MediaTek Helio G35ல ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் நார்மல் யூசேஜுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 64GB ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா SD கார்டு மூலமாக 256GB வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமராஸ். கேமராவோட UI பொறுத்தவரை எப்போவும் இருக்க ஓப்போ ஃபோன்ஸில் இருக்க அதே கேமரா UI தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சர் 13 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர் f2.2. செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சர் ஜஸ்ட் கவுண்டிங் கிமிக் கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 8 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர் f2.0. இனிஷியலாக இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் சொல்லும்போது ப்ளோட்வேர் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஃபீச்சர். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த ஃபோன் Android 11ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போட ஓன் OS-ஆன கலர் OS வெர்ஷன் 11.1 அப்ளை பண்ணியிருக்காங்க. யூசர் அவைலபிள் ஸ்டோரேஜ் 48GB அவைலபிளாக இருக்குது 64GBயில். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக யூஸ் பண்ண வர ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. A16 ஃபோன் ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் 13,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். செப்டம்பர் 30th நீங்கள் வாங்கினீங்கன்னா ICC கார்ட்ஸ் இல்லை HDFC கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 750 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இருக்குது. இது கம்ப்ளீட்டாகவே இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும்தான். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சா கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது சஜஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.